சாட்சிக்காக கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளில் உங்களை பார்ப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஏன்னு சொன்னா இது 80வது வருஷம். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய தேசத்தை ஆசீர்வதித்து நல்ல தேச தலைவர்களை எழுப்பி கொடுத்ததுனால அடி உத எல்லாம் வாங்கினாங்க, ரத்தம் சிந்தினாங்க. ஆனாலும் கூட தேசம் இன்னைக்கு ஆசீர்வாதமாய் விடுதலை பெற்று 80வது வருஷத்துக்குள்ள நம்ம பிரவேசித்திருக்கிறோம். அதனால அத்தனை பேருக்கும் இந்த சுதந்திர தினத்தினுடைய நல்வாழ்த்துக்களை இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதே போல Facebookல, யூடியூப்ல, லைவ்ல பார்க்கிற உங்களுக்கும் இந்த சுதந்திர தினத்தினுடைய நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்து உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் இந்த எழுப்புதல் உபவாச ஜெபம் இதோ கரெக்டா நமக்கு இந்த 3வது சனிக்கிழமை தேவன் நமக்கு தருகிற எழுப்புதல் உபவாச ஜெபமும் இதே நாள்ல வந்துருச்சு. அந்த ஜெபத்திலே நம்ம பங்கு பெற்றோம், நல்லா ஆராதித்தோம். அதுக்கப்புறம் ஜெப குறிப்புகளுக்குள்ள கடந்து போனோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், கர்த்தர் நம்மை பலப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நல்ல சாட்சியும் நம்ம கேட்டோம். இப்ப நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்டு இறுதியா நம்ம ஜெபிச்சு முடிக்க போறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 34வது வசனம். நீதி ஜனத்தை உயர்த்தும், பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. நீதியான ஒரு ஜனம் தேசத்துல எது முக்கியம் அப்படின்னா நீதி ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இந்த நீதி தான் நிறைய இடங்கள்ல கெட்டு போய் ஒளிந்திருக்கிறது. எல்லா இடங்களையும் சொல்ல முடியாது, குறிப்பிட்ட நிறைய இடங்களில நீதி மட்டும்தாங்க இதோ காணாம போயிடுச்சு, எங்கன்னே தெரியல. ஆனா இங்க தெளிவாய் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் இந்த இடத்துல வேத புஸ்தகத்துல எழுதி வைத்திருக்கிறாரு. ஒரு தேசம் ஆசீர்வதிக்கப்படணும்னா, குறிப்பா இந்த இந்திய தேசத்தை குறித்து ஏற்கனவே கர்த்தர் இந்த வேதாகமத்தில் எழுதி இருக்கிறார். எஸ்தர் புத்தகத்துல இந்து தேசம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு, எழுதி வைக்கப்பட்டிருக்கு. அதே போல இந்த இந்திய தேசத்தை நேசிக்கிறவராய் இயேசு காட்சியளித்தார். எப்படிங்க அப்படின்னு சொன்னா, அவரோடு நெருங்கி பழகின எந்த சீஷனை கர்த்தர் அனுப்பினாரு? தோமாவை இந்த இந்திய தேசத்துக்கு கர்த்தர் அனுப்பினார். குறிப்பா தமிழ்நாட்டுக்கு கர்த்தர் அனுப்பினார். அல்லேலூயா. அவருடைய இறுதி நாட்களில இதோ அவர் கேரளால இருந்து உள்ள நுழையிறாரு. தமிழ்நாட்டுலதான் சுவிசேஷம் அறிவித்து தமிழ்நாட்டுலதான் அவர் ரத்தம் சிந்தினார். இன்னைக்கும் அவருடைய ரத்தம் சிந்தின இடத்தை நாம் பார்க்க முடியும் சென்னை பட்டணத்துக்கு போனோம் அப்படின்னா. அப்படிப்பட்ட தேசத்தை இயேசு மறக்கவே இல்லை. பெத்லஹேம்ல அவர் பிறந்தாலும் அந்த குளோபை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், உலகத்தினுடைய நடுவில் இயேசு பிறந்தார். அது ஒரு சென்டர் பாகம். அப்படிப்பட்ட இடத்துல பிறந்தாலும் இந்தியாவை ஆண்டவர் மறக்கவே இல்லை. அதுக்காக தான் நம்ம என்ன செய்யறோங்க, எழுப்புதலுக்காக ஆங்காங்கே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கூடி கூடி ஜெபிக்கிறோம். ஏன் மாதத்துல ஒவ்வொரு மாசமும் 3வது சனிக்கிழமை நம்ம கூடி ஜெபிக்கிறோம் அப்படின்னா, ஸ்பெஷலான ஒரு பிரேயர் இது. வெறும் உபவாச ஜெபம் அல்ல, எழுப்புதல் உபவாச ஜெபம். எதுக்காக இந்த எழுப்புதல் அப்படின்னா, கர்த்தர் நம்முடைய தேசத்தை ஆசீர்வதித்து கர்த்தர் நம்மை பலப்படுத்தும்படியாகவும் நீதி செய்யும்படியாகவும் பாவம் ஒழியும்படியாகவும் இந்த எழுப்புதல் உபவாச ஜெபத்தில் நம்ம பங்கு பெற்று ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம். நமக்காக நம்ம ஜெபிக்கிறோமா? சொல்லுங்க பாப்போம். இந்த ஜெபத்துல நமக்காக நம்ம ஜெபிப்பதே கிடையாது. இறுதியில தான் நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். ஆனா நம்ம ஸ்பெஷலா யாருக்காக ஜெபம் பண்றோம்? கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் ஜெபித்தாலும் உண்மையா நம்ம மற்றவர்களுக்காக தான் ஜெபிக்கிறோம். மாறி மாறி தேசத்தினுடைய ஜனங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக. அப்படிப்பட்ட தேசம் ஆசீர்வதிக்கப்படணும்னா ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, நீதி ஜனத்தை உயர்த்துமா. இன்னைக்கு ஜனங்களுக்குள்ள ஒரு உயர்வு வேணும்னு தான் கேக்குறாங்க. வேலை வாய்ப்பு இல்ல, நிறைய பிள்ளைகள் பாருங்க படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கிறாங்க. இது இன்னைக்கு நேத்து இல்ல, இன்னைக்கு தான் நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? 2026ல இல்லவே இல்ல. இது பல வருஷமா ஓடிக்கிட்டு இருக்கு. சுதந்திரம் வாங்கின நாள்ல இருந்தே வேலை வாய்ப்புகளுக்காக காத்திருக்கிற வாலிபர்களும் வாலிப பிள்ளைகளும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட தேசத்துல அப்படி வேலை கிடைச்சாலும் என்ன எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கும்? ஒரு சம்பள உயர்வு. விலைவாசி உயருமே தவிர சம்பளத்துல உயர்வை நம்ம பார்க்கவே முடியாது. அல்லேலூயா. விலைவாசி உயர்ந்துகிட்டே இருக்குது. ஆமாவா இல்லைங்களா? இன்னைக்கு எல்லாம் பாத்துங்க, ஒரு விக்ஸ் மிட்டாய் 2 ரூபாமா.
உனக்கு தெரியலமா, ₹1 காலம் தான் முடிஞ்சிச்சுமா. விக்ஸ் மிட்டாய் ஹால்ஸ் தாமா ₹1. நானு பழக்க தோஷத்துல ஹால்ஸ் வாங்குற மாதிரி விக்ஸ் ஒரு 5 குடும்பம் கடையில. நான் பாட்டுக்கு ₹5 வச்சுட்டு போறேன். என்னங்க சார் ₹5 வச்சுட்டு போறீங்க, மீதி ₹5 யாவது ரூபா அப்படின்னு. நான் எடுத்து 5 தானே அப்படின்னு. ஆமா, ஒண்ணு ₹2 அப்படி. என்னன்னு சொல்றீங்க, ₹2 விக்ஸ் மிட்டாயா? ஆமாங்க, ₹2 ஆயிடுச்சு. எனக்கு அப்படியே பக்குன்னு ஆயிடுச்சு. மற்ற காரியத்துல எனக்கு பெருசா தெரியாது, விக்ஸ் மிட்டாயில விலை உயர்வு. இன்னைக்கு ஒரு டீ குடிக்கணும்னா கூட நம்ம யோசிக்கிறோம், வெளியில போய் டீ குடிக்கிறத விட ₹5 மிச்சம் பண்ணோம்னா வேலையாகுமே. ஒரு 10 பேர் போனோம்னா ₹150 ஆயிருது இல்லையா? அப்போ அந்த டீ தூளும் பாலும் சர்க்கரையும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கினோம்னா 10 பேரா 20 பேரே கொண்டு குடிக்கலாம். அந்த அளவுக்கு இருக்கு விலைவாசி. ஆனா விலைவாசிகள் உயர்கிறதே தவிர நம்முடைய தேசத்துல ஒவ்வொருத்தருடைய வாழ்வாதாரம் உயரவே இல்லை, சம்பளத்துல உயர்வே கிடையாது. குறிப்பா எதுவுமே, அதாவது ஒரு சில பேர் இருதயத்துல கர்த்தர் பேசணும். ஒரு சகோதரி சொன்னாங்க, அந்த சகோதரி ஒரு ஹார்ட்வேர் கம்பெனில ஒர்க் பண்றாங்க. அங்க பாத்தீங்கன்னா அந்த கடையில பயங்கர லாபம், ஒவ்வொரு மாசமும் லட்சக்கணக்கான லாபமா, 6 லட்சம் 8 லட்சம், எல்லா செலவும் போக அந்த கடையில வரக்கூடிய ஆசீர்வாதம் உள்ள ஒரு பிசினஸ் திருப்பூர் மாவட்டத்துல நடக்கக்கூடிய அந்த இடத்துல எல்லா டேர்ன் ஓவர் அப்படின்னா வரவு செலவு எல்லாம் கழிந்தது போக 2 லட்சம் 3 லட்சம் அப்படியே அவர் கையில இருக்குமா. அவங்க சொல்றாங்க, இதையெல்லாம் சம்பாதித்து கொடுப்பது யாரு? அவரு காயை திறந்துட்டு எங்கேயாச்சும் போயிருவாராம், நைட் தான் வருவாராம் ஓனர். ஆனா யார் சம்பாதிச்சு கொடுக்குறா? எம்ப்ளாயர்ஸ். அப்போ இந்த எம்ப்ளாயிஸ் நம்ம என்ன பண்ணணும், பார்க்கணும். ஆனா லட்சக்கணக்கு மாசம் வந்தாலும், சேமிப்பா இருந்தாலும், டேர்ன் ஓவர் அதிகமா காமிச்சாலும் அவங்க சொல்றாங்க எங்களுக்கு சம்பளம் உயர்வே வர்றதில்லை. இப்படிதான் தேசம் போகுது. அப்ப அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நீதி இருக்கணும், சம்பளம் கொடுப்பதுல நீதி இருக்கணும், சின்ன சின்ன காரியத்துல கூட நீதியா வாழணும்னு சொல்லி கர்த்தர் இடத்துல தெளிவாய் பேசுகிறார். நீதி எந்த இடத்துல எந்த தேசத்துல நீதி இருக்கிறதோ அந்த இடத்துல தாங்க ஜனத்தினுடைய உயர்வை நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கு ஜனத்தொகை தான் பெருகி இருக்கே தவிர, விலைவாசி தான் பெருகி இருக்கே தவிர, ஆசீர்வாதமான ஒரு சம்பள உயர்வை நம்ம பார்க்கவே முடியல. ஒரு வீட்டுல குறைந்தது 4 பேர் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவுங்க தேவைப்படும் மாசம்? ஒரு 4 பேத்துக்கு 10,000. ஆனா இன்னைக்கு பஸ்ஸுக்கு போயிட்டு வர்றதுக்கு எவ்வளவு ஆயிருது நிமிஷம்? அப்படியே போயிருது. ஒருத்தி தான் போறா, போயிட்டு ஒருத்தி தான் வர்றா, அவனுக்கே 3000 போயிருது. பஸ் பாஸ் அப்படி எடுத்தாலும் ஒரு சில பேரால அதை சரியா கடைபிடிச்சு போக முடியல, டைமிங் போக முடியல, இல்ல சம கூட்டமா இருக்கும் அந்த பாஸ்ல. அப்ப யோசனை பண்ணி பாருங்க, எத்தனை காரியங்கள். இது உயர்வு வேணும், ஒரு சம்பளத்துல ஒரு உயர்வு வேணும். 1 வருஷம் 2 வருஷம் ஆச்சுன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம எதிர்பார்க்கிறது ப்ரமோஷனை காட்டிலும் சம்பள உயர்வை நாம் எதிர்பார்ப்போம், இன்கிரிமெண்ட் எதிர்பார்ப்போம். அப்போ கர்த்தர் சொல்றாரு, உனக்கு சம்பளத்துல ஒரு உயர்வு வேணுமா, உன் வாழ்க்கையில ஒரு உயர்வு வேணுமா, அதுக்கு தேவை என்ன தெரியுமா? நீதியான ஒரு வாழ்க்கையை நீ வாழ்ந்தாதான் நான் ஆசீர்வதிப்பேன். இன்னைக்கு நிறைய பேரு இதோ பல கம்பெனில பல வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க சம்பளத்துல உயர்வே இருக்காது. அவங்க இருதயத்துக்கு தெரியும் எது உயர்வு எது உயர்வு இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும். எத்தனை பெர்சன்டேஜ் வருந்தா நல்ல உயர்வு அவங்களுக்கு தெரியும். ஆனா வருஷத்துக்கு ஒரு தடவை ₹200 ஏத்துவாங்க, இல்லைன்னா ₹300 இன்கிரிமெண்ட் பண்ணுவாங்க. அது ஒரு உயர்வா? அது உங்களுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் மாதிரி. வருஷத்துக்கு ஒரு ₹200, ₹10,000 சம்பளம் நீங்க வாங்குறீங்கன்னா அடுத்த வருஷத்துல 10,200, அதுக்கு அடுத்த வருஷம் 10,400. என்னங்க இதுல ஒரு ஆசீர்வாதமா? பெர்சன்டேஜ் உங்களுக்கு உயரணும். இப்ப ₹10,000 உங்களுக்கு நல்ல ஒரு பெர்சன்டேஜ் ஏறுது அப்படின்னா ₹5,000 உங்களுக்கு ஊதியம் அதிகமாய் சேரும், 5% அப்படின்ற மாதிரி. ஒரு ₹15,000 மாசம் சம்பாதிச்சீங்கன்னா எவ்வளவு ஆசீர்வாதம். அடுத்த வருஷம் ஒரு 18,000, 20,000, 25,000 அந்த மாதிரி ஒவ்வொரு வகையில எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனா இந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் கொடுக்கத்தக்கதான நீதி இன்னும் நம்ம தேசத்துல பிறக்கல. அதுதான் என் ஆண்டவரின் இடத்துல தெளிவாய் குறிப்பிடுகிறார். சுதந்திரம் வாங்கிட்டோம், ஆனா அந்த சுதந்திர தேசத்துல நமக்கு என்ன இல்லைன்னா நீதி இல்லை. நீதி இல்லை.
இன்னைக்கு ஒரு இடத்துல போய் நம்ம ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணணும்னா நீதியாய் செயல்படுகிற மனுஷர்கள் அங்க காட்சி அளிக்கல. யார்கிட்ட என்னத்த சொல்றது? ஒரு பெண் பிள்ளைக்கு ஏதாவது ஒரு சேதாரம் வந்துருச்சுன்னா நம்ம என்ன செய்யறோங்க? என்ன சொல்லி என்ன ஆக போகுது, அதை நம்ம பார்த்து நம்ம ஒதுங்கி போக வேண்டியதா அப்படின்னு சொல்லி நீதி கிடைக்காதுன்ற ஒரு காரியம் நமக்குள்ள மனசுக்குள்ள பிக்ஸ் ஆயிடுச்சு இல்லையா? ஆனா இங்க ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, நீதி எங்க இருக்கோ, எந்த மாநிலத்துக்குள்ள, எந்த தாலுகாவுக்குள்ள, எந்த தேசத்துக்குள்ள நீதி செயல்படுகிறதோ அந்த தேசம் ஆட்டோமேட்டிக்கா உயரும். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், என்ன தெரியுமா நம்ம நினைப்பு? நீதியா இருந்தா அதெல்லாம் நடக்காதுங்க. நீதியா இருந்தா நம்ம ஏமாந்து போக வேண்டியதான், நமக்கு ஒண்ணும் கிடைக்காது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனா இங்க ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, நீங்கள் நீதியாய் செயல்படும் போதுதான் உயர்வை பார்க்க முடியுமே தவிர நீதியா செயல்படல அப்படின்னா